1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன் சொந்த ஜனங்களை விசாரிக்காமல் இருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சொந்த ஜனங்களை நாம் விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை நம்முடைய சொந்த ஜனங்களை நம்ம விசாரியாதவர்களாக காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவிவிசுவாசியிலும் மோசமானவங்க, ஆண்டவரை குறித்து அறியாதவங்களிலும் நீங்கள் மோசமானவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அடுத்தது ஆண்டவர் ஒரு படி மேலே ஏறி ஆண்டவர் சொல்கிறாரு, விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால். வீட்டாரை, அதாவது குடும்பத்தை விசாரியாமல் நாம் போவோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தை மறுதலித்தவர்களும் அவிவிசுவாசியிலும் கெட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றாக விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய சொந்த ஜனத்தை விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி ஒருவேளை விசாரிக்கிறவர்களாக நம்ம காணப்படவில்லை என்றால் இன்றைக்கு இந்த வசனத்திற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, இதற்கு முன்பாக என் சொந்த குடும்பத்தை நான் சரியாக விசாரிக்கலை, என் சொந்த ஜனத்தை நான் சரியாக விசாரிக்கலை, என்னை மன்னிச்சிருங்க. இனி வரப்போகிற, இனி நான் வாழப்போகிற நாட்களில் என் சொந்த ஜனத்தையும் என் சொந்த குடும்பத்தையும் நான் முதல்ல விசாரிப்பேன் அப்படின்னு தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சொந்த வீட்டாரை விசாரிக்கலை அப்படின்னா அவிவிசுவாசியிலும் கெட்டவன். அவிவிசுவாசி கூட பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ சொந்த குடும்பம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அப்பா அம்மா வருவாங்க, மனைவி வருவாங்க, கணவன் வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க. இது சொந்த குடும்பம். அதில் மாமனார் வருவாங்க, மாமியார் வருவாங்க. இதுதான் ஒரு குடும்பம். இன்னும் கொஞ்சம் சொந்த ஜனம் அப்படின்னு போனால் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அத்தை, பாட்டி, தாத்தா, இப்படி இந்த உறவுகள் என்பது விரிந்து கொண்டே போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உன் சொந்த ஜனத்தை விசாரிச்சியோ இல்லையோ, முதல்ல விசேஷமாக நீ உன் வீட்டாரை, உன் குடும்பத்தாரை விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நம்ம தாயையும் தகப்பனையும் விசாரிக்கணும், மனைவி கணவனை விசாரிக்கணும், கணவன் மனைவியை விசாரிக்கணும், தாய் தகப்பன் பிள்ளைகளை விசாரிக்கணும், பிள்ளைகள் தாய் தகப்பனை விசாரிக்கணும், மருமகள் மாமியாரை விசாரிக்கணும், மருமகள் மாமனாரை விசாரிக்கணும், அதே போல் மாமனார் மாமியார் மருமகளை விசாரிக்கணும். இப்படி ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிற எல்லாரையுமே நம்ம விசாரிக்க வேண்டும். விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்மால் என்ன முடியுமோ அந்த காரியத்தை முதல்ல நம்ம சொந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவருக்காக அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, வெளியே அதாவது பார்வைக்காக நிறைய செய்வாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சொந்த தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவருக்காக நிறைய கொடுப்பாங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக, தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். வெளியே எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுவாங்க, வெளியே எல்லாருக்கும் நிறைய கொடுப்பாங்க, ஆனால் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு உதவி செய்ய மாட்டாங்க.
தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் வெளியெல்லாம் நிறைய செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? முதல்ல உன் ஜனத்தையும் உன் வீட்டாரையும் நீ விசாரிக்க வேண்டும். முதல்ல உனக்கு உன்னுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தை பராமரிக்காமல், நம்ம வீட்டாரை பராமரிக்காமல் வெளியே போய் எவ்வளோதான் நம்ம செஞ்சாலும் சரி, அதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் திரும்பி முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள். கணவன் முதல்ல உங்கள் மனைவியை பாருங்கள். மனைவி முதல்ல கணவனை பாருங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து அப்பா அம்மாவை பாருங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து மாமனார் மாமியாரை பாருங்கள். அடுத்தது அந்த உறவுகள் விரியட்டும். இன்னைக்கு இதை நிறைய பேர் செய்கிறதில்லை. அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு இதை குறித்து பேசணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இந்த காரியத்தை போய் பேச சொல்கிறீங்களே. இப்போ தான் பண்டிகைகளை முடிச்சிருக்கிறாங்க, ஆடம்பரமாக கொண்டாடி இருக்கிறாங்க, நல்ல செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரியத்தை போய் சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறத நீ சொல்லு. நான் கீழ்ப்படிந்தேன்னா அவருக்கு நான் வேலைக்காரன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும். இந்த பண்டிகை நாட்களை எப்படி கொண்டாடினீங்க? கொஞ்சம் உங்களே நிதானித்து பாருங்களாம். உங்கள் குடும்பத்தாருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க? உங்கள் தாய் தகப்பனுக்கு என்ன செஞ்சீங்க? உங்கள் மாமனார் மாமியாருக்கு என்ன செஞ்சீங்க? கொஞ்சம் நீங்கள் நிதானிங்க. ஒருவேளை அப்படி செய்யவில்லை என்றால் அடுத்த பண்டிகையில் எப்படி கொண்டாடக்கூடாது. முதல்ல உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கணத்தை, உதவிகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அடுத்தது தான் வெளியே வரணும். அதை தான் ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு? ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால்னா என்ன நல்லா இருக்கிறீங்களா, சௌமா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல. அவங்களுக்கு என்ன தேவை, தாய் தகப்பனுக்கு என்ன தேவை, மாமனார் மாமியாருக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, உறவினர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வெளியிருந்து வந்த உடனே சௌமா இருக்கியா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கடந்து போயிடுறோம் வெளியில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் தேவையோடு கூட இருக்கிற பொழுது அவனுடைய தேவையை அறிந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறான், நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு போனால் அதில் பிரயோஜனம் அல்ல. அவனுடைய குளிருக்கு ஒரு போர்வையை அவனுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அவனுடைய குளிர் அடங்கும். அப்போ விசாரிக்கிறதுல பிரயோஜனம் உண்டு. சும்மா வாயில் மட்டும் சொல்லிட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 133 எழுதப்பட்டிருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாயிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டோடைய பார்வையில் சகோதர சகோதரிகள் தான். அவர்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம் வேற எங்கேயுமே கிடையாது. அந்த 133வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டு என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் அங்கே சமாதானம்மா, என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே குடும்பத்திற்குள்ள ஒரு மனம், ஐக்கியம் என்பது, ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்றைக்கு அந்த ஒருமனப்பாட்டில் நீங்கள் குறைவுபட்டிருப்பீர்கள் என்றால், அந்த ஐக்கியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், நீங்கள் அவிவிசுவாசியிலும் கெட்டவர்கள், நீங்கள் நல்லவர்களே இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு இந்து மனுஷன் கூட பரவாயில்ல அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம்.
உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கனம் பண்ணலை அப்படின்னா, உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் கனம் பண்ணலை அப்படின்னா, ஒரு இந்து சகோதரரை விட நீங்கள் மோசமானவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்க கூட பரவாயில்ல அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரக்கூடாது. அதனால் இன்னைக்கு ஆண்டவரே, நான் என் சொந்த குடும்பத்தை விசாரிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் மாமனார் மாமியாரை விசாரிக்கிறதற்கு அர்ப்பணிக்கிறேன். மாமனார் மாமியார் உங்கள் மருமகளை விசாரிக்கிறதற்கு அர்ப்பணிங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்திற்குள்ள மருமகளுக்கும் மாமனார் மாமியாருக்குள்ளும் அந்த ஐக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் அதை சரிப்படுத்தணும். அப்போந்தான் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பாராட்டு பெற முடியும். இல்லை என்றால் விசுவாசத்தை மறுதளித்தவர்களும் அவிவிசுவாசியிலும் கேடு கெட்டவங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே குடும்பத்திற்குள்ளே ஐக்கியம், ஒருமனம், ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல சகோதரர்கள் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுகிறார்களோ, எந்த வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்கிறாங்களோ, எந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் பேசி ஐக்கியமாக இருக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் நிலைத்திருக்கும். அப்படி நம்ம குடும்பத்திற்குள்ளே, நம்முடைய சொந்த ஜனத்திற்குள்ளே நம்ம ஐக்கியமில்லாதவர்களாக காணப்படுவோம் என்றால் அதில் நிறைய ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்க பேச மாட்டாங்க, ஒரே சர்ச்சைக்கு தான் வந்து போவாங்க. ஒரு சில குடும்பங்கிட்ட பேச மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருக்குமே ஒரே தகப்பன் இயேசு. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம் எல்லாருக்குள்ளே ஒற்றுமை ஐக்கியம் உண்டா? எல்லாரும் கூட பேசுகிறீங்களா? இது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசாரிக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன குறைவுபடுகிறார்களோ அந்த குறையை நிறைவு செய்வதற்கு நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவருடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவர் கஷ்டத்தை ஒருவர் சுமந்து நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவங்க அப்படின்னாலே தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நாடுவானாக. நம்ம சபையில் 50 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 50 பேரும் நமக்காக அல்ல, மீதி 49 பேர் எப்படி சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழலாம் என்பதை குறித்து சிந்திக்கணும். இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? இல்லை. நிறைய சபைகளில் இல்லை. சபைகளுக்குள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. 2 குரூப்பாக 3 குரூப்பாக இருப்பாங்க. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவிவிசுவாசியிலும் கெட்டவன், நீ கிறிஸ்தவனுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு தான் இந்த வசனத்தின்படி அர்த்தம். அதனால் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒப்புரவாக வேண்டும். இந்த சபை என்கிற இந்த குடும்பத்திற்குள்ளே நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டவர்களாக, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்கிற பொழுது இந்த இடத்துல என்றென்றைக்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டு. இந்த ஒருமனம் ஒற்றுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம ஒருமனம் ஒற்றுமை நமக்குள்ளே இல்லை என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உனக்கு உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில்
அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை தெளிவாக சொல்கிறார். யாரிடத்திலாவது ஒரு குறை உண்டென்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் காணிக்கை இங்கேயே இருக்கட்டும், நீ போயிட்டு முதல்ல நீ ஒப்புரவாயிட்டு அதுக்கு பின்னாடி வந்து எனக்கு நீ காணிக்கை செலுத்து அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நான் நிறைய போகிற இடத்துல சில இடத்துல சொல்லுவேன், காணிக்கைக்கு முன்பாக சொல்கிறது உண்டு. நீங்கள் யாருக்கிட்டையாவது நீங்கள் வந்து சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா, பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் அவங்ககிட்ட போய் சமாதானம் ஆயிட்டு அவங்ககிட்ட போய் ஒப்புரவாயிட்டு வந்து நீங்கள் அதுக்கு பிறகு காணிக்க போடுங்க. அப்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நிறைய இடத்துல நான் சொல்லுவது உண்டு, நீ யார்கிட்டையாவது பேச முடியாத ஒப்புரவாக முடியாத ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் காணிக்கே போடாதுங்க, அது ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. என்னைக்கு நீங்கள் அவங்ககிட்ட சமாதானமாகறீங்களோ, என்னைக்கு நீங்கள் ஒப்புரவாறீங்களோ அன்றைக்கி மொத்தமாக கொண்டு வந்து ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம காணிக்கை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார் அப்படின்னா அதை 100 மடங்காக நமக்கு திரும்ப தருவார். பரலோகத்தில் நம்ம கணக்கில் பொக்கிஷத்தில் வச்சிருவார். ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் சமாதானம் இல்லாமல் நம்ம எவ்வளோதான் காணிக்கை கொடுத்தாலும் சரி அந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இன்றைக்கி ஒருவேளைங்க நம்ம ஒரு 50 பேர் இருப்போம். இந்த 50 பேரும் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு, ஐக்கியப்படணும், விசாரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை யாருக்கிட்டையாவது நீங்கள் பேசாமல் ஐக்கியப்படாமல் விசாரிக்கிறவர்கள் அல்லாதவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் அவர்களிடத்தில் ஒப்புரவாகணும். அப்போ தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்போ தான் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்த காணிக்கையெல்லாம் அங்கீகரிக்கப்படும், எல்லாத்துக்குமே பலன் உண்டாகும். அப்படி ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் என்னால் முடியலை அப்படின்னா, இதெல்லாம் என்னால் முடியாது, அவங்க எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் என்ன பேசுனாங்க, நான் அவங்களெல்லாம் மன்னிக்கணுமா, அவங்ககிட்ட மன்னித்து போய் நான் ஒப்புரவாகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்லுவார்னா, நான் ஒரு தப்புமே பண்ணலை, இந்த பூமியில் நான் நன்மையை மாத்திரம்தான் செய்தேன், ஆனால் என்னை பிசாசு பிடித்தவன்னு பேசுனாங்க, ஓங்கி கன்னத்தில் அடித்தாங்க, அப்படியே சிலுவையில் அடித்து தொங்க விட்டாங்க, நான் ஒரு தப்புமே பண்ணலை, ஆனால் என்னை காரி துப்புனாங்க, கன்னத்தில் அடித்தாங்க, பிசாசு பிடித்தவன்னு பேசுனாங்க, எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுனாங்களே, நான் இவங்களை மன்னிக்கலையா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லுவார். அதனால் என்னை விட நீ பெரிய ஆளா, என்னை கேவலப்படுத்தினதை விட உன்னை கேவலப்படுத்திட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அதனால் இன்னைக்கு இயேசு எல்லாரையும் மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணணும்னா மன்னித்து ஒப்புரவாகணும். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை பேசிட்டாங்களா, அது நிமித்தமாக நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா, இன்றைக்கி அவங்க பேசின வார்த்தைகளை நீங்கள் மன்னித்து அவங்களோடு கூட ஒப்புரவாகணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் ஒப்புரவாகலை அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ அவிவிசுவாசியிலும் கெட்டவன். அந்த வார்த்தை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாது. அவிவிசுவாசியிலும் நீ கெட்டவன் நம்மளை ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. நீ நல்ல ஒரு விசுவாசி மகனே மகளே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை விசாரிக்கணும், தாய் தகப்பனை விசாரிக்கணும், மாமனார் மாமியாரை விசாரிக்கணும். இன்றைக்கி நிறைய மருமகள்மார் என்ன பண்ணுறாங்கன்னா மாமனார் மாமியாரை கவனிக்கிறது இல்லை, அவங்களும் ஒரு தாய் தகப்பன்தான். நிறைய மருமகன் மாமனாரை கவனிக்க தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுப்பதில்லை, போக அனுமதிப்பதில்லை. திருமணமான பிற்பாடு 2 அப்பா அம்மா ஒவ்வொருத்தருக்கும்
ஏன்னா மருமகன் அந்த வீட்டுக்குள்ளே போகிற பொழுது ஒரு மகனாகத்தான் செல்கிறார். அதே போல் மருமகள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற பொழுது மகளாகத்தான் செல்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல மாமனார் மாமியாரை ஒரு விதமாகவும் தன்னுடைய தாய் தகப்பனை ஒரு விதமாகவும் இன்னைக்கு பார்க்குறாங்க. மாமனார் மாமியாரும் அப்பா அம்மா தான், நம்ம பெற்றெடுத்த அப்பா அம்மாவும் அப்பா அம்மா தான். அப்படி இன்றைக்கு பார்க்க பழகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு மாமியாருங்க கூட நிறைய பேர் மருமகளை மகளாக பார்ப்பதில்லை, மகளாக பார்ப்பதில்லை. திருமணத்திற்கு பெண்ணு தேடுகிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு நல்ல மருமகள் வரணும்னு ஜெபம் பண்ணுங்கய்யான்னு சொல்லுவாங்க. சரி, நீ ஜெபம் பண்ணி வந்த பிற்பாடு அந்த மருமகளை இன்னொரு மகளை மகளாக ஏற்றுக்கொள்வதில்லை, மகளாக பார்ப்பதில்லை. இன்றைக்கி தான் பெற்றெடுத்த மகள் ஏதாவது பேசுனா அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மருமக ஒரு காரியத்தை பேசிட்டா உடனே கோபம் வந்துடும், அதை மறக்கவே மாட்டாங்க, சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் மருமகள்மார்கள் உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, சண்டை போட்டால் கூட உடனே சேர்ந்துருவீங்க. ஆனால் இன்னொரு அப்பா அம்மா ஏதாவது சொல்லிட்டா நீங்கள் அதையே கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஆத்திர அவசரத்தில் கொஞ்சம் பேசிட்டாங்களா, ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படியே மன்னித்து, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளைகள். இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருப்போம் அப்படின்னா நம்முடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. அதனால் உங்கள் குடும்பத்திற்குள்ள எல்லார்ட்டையும் நீங்கள் பேசுகிறீங்களா? அக்கா தங்கச்சிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்களா? அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்களா? எல்லார்ட்டையும் உறவில் இருக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி நீங்கள் பேசாமல் இருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் ஒப்புரவாயிருங்க. ஒப்புரவானாதான் உங்கள் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பார். கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் புஸ்தகத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, சொந்த சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாம என்கிட்ட நீ எப்படி அன்பு கூற முடியும்? அவர் கேட்குறது நியாயம் தானே. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற அண்ணங்கிட்ட, தம்பிக்கிட்ட, அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, பிள்ளைங்கிட்ட அன்பு செலுத்தாமல் ஆண்டவரே ஆண்டவரே நீ கூப்பிட்டீங்கன்னா நீ பொய்யன்னு சொல்கிறார். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பு செலுத்த முடியலையா? நம்ம கண்ணனால் பார்க்க முடியாத ஆண்டவரை நம்ம அன்பு செலுத்துகிற மாதிரி நடிக்கிறோன்னு ஆண்டவர் சொல்கிறார். உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ளே எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லார்ட்டையும் நான் ஐக்கியமாக இருப்பேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கர்த்தரை ஆராதிக்க தகுதியானவங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பக்கத்தில் இருக்கிற உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் உன்னால் ஒப்புரவாக முடியல, பேச முடியல, அன்பு செலுத்த முடியல, நீ என்ன எப்படி ஆராதிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதனால தான் சொல்கிற நீ பொய்யன், ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், எங்கள் அப்பா மரித்து போயிட்டாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க. இப்போ எங்கள் தம்பி மனைவி இருக்கிறான், இப்போ எனக்கு மனைவி 2 பிள்ளைங்க, இப்போ எங்களுக்கு ஒரு குடும்பம். இப்போ என் தம்பிக்கிட்ட நான் பேசாமல் இங்கே ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ பொய்யன், முதல்ல உன் கையை கீழே போடு,
நீ என்னையை ஏமாற்ற முடியாது, வெளியே இருக்கிற மனுஷனை வேணா ஏமாத்திடலாம், என்னையை ஏமாற்ற முடியாது அப்படின்னு என்னையை பார்த்து சொல்லுவார். அதே போல் தான் உங்களை பார்த்து சொல்லுவார். உங்கள் வீட்டுக்குள்ளே யாருக்கிட்டேயோ ஒருத்தட்ட நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இங்கே ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற உண்மை துதிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ ஏமாத்துக்காரன், உன் கையை கீழே போடு. முதல்ல போயிட்டு உன் சகோதரன்கிட்டையோ உன் சகோதரிகிட்டையோ போய் ஒப்புரவாயிட்டு இங்கே என்ன ஆராதனை செய். உன் ஆராதனையில் நான் மகிமைப்படுவேன், உன் ஆராதனையை நான் அங்கீகரிப்பேன், ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒன்று தான். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், உங்களையும் சரிப்படுத்தும், என்னையும் சரிப்படுத்தும். முதல்ல பிரசங்கிக்கிறேன்னா இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். இந்த வசனத்தின்படி வாழ்ந்து நான் பிரசங்கம் பண்ணாதான் அந்த பிரசங்கம் கிரியை செய்யும். நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்தில் ஒருத்தர்கிட்ட கூட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற நபரே எனக்கு கிடையாது. எனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க, நிறைய பேர் ஊழியத்தில் பேசியிருக்கிறாங்க, செய்யாததை செஞ்சதாக சொல்லி குற்றப்படுத்தியிருக்கிறாங்க, எவ்வளோ துரோகங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன், அவங்களிடத்துலலாம் போய் ஒப்புரவாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், ஒரு நபர் கூட அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு என் வாழ்க்கையில் இல்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் கையில் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். குறைவுள்ள மனிதர்கள் உண்டு, எல்லாருமே நிறைவு கிடையாது, எல்லாருக்குள்ளே குறைவு இருக்குது. கோபக்காரங்க இருக்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அநியாயம் செய்கிறவருக்கு இருக்கிறாங்க. எல்லாருமே நமக்குள்ளே நம்ம குடும்பத்தில் உண்டு. ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, துரோகம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எல்லார் மத்தியிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்தின்படி நடக்கணும். நம்ம சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும், நம்ம ஜனத்தை விசாரிக்கணும். நம்ம ஜனத்திடத்தில் யாரிடத்தில் நான் பேச மாட்டேன், அவங்கள விசாரிக்க மாட்டேன், இவங்கள விசாரிக்க மாட்டேன், இவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், இவங்கள தான் விசாரிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படி பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அதே போல் நாமும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்தில் அன்பு செலுத்தணும். ஏன்னா எல்லாருமே நம்முடைய சரீரத்தில், கர்த்தருடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இந்த உணர்வோடு கூட நம்ம வாழ்ந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீங்கள் சிறப்பான விசுவாசி. அப்படியெல்லாம் வாழ முடியாதியா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பெயர் என்ன அப்படின்னா அவிவிசுவாசியிலும் கெட்டவன். வசனம் தெளிவாக சொல்லுது, நான் சொல்லலை, வசனம்தான் சொல்லுது. உங்கள் கையில் இருக்கிற வேதம்தான் உங்களை பார்த்து சொல்லுது. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நான் எல்லாரிடத்துல அன்பாக இருப்பேன். யார் எனக்கு விரோதமாக என்ன பேசினாலும் சரி, நீங்கள் எப்படி சகிச்சுக்கிட்டு போனீங்களோ, எப்படி மன்னிச்சு போனீங்களோ, அதே போல் நானும் போவேன். பேதுரு போய் கேட்குறார், ஆண்டவரே என் சகோதரன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தப்பு பண்ணால் மன்னிக்கணும்? 7 முறை மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் சொல்கிறார் 70 முறை, 70 × 7, அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை முறை தப்பு பண்ணாலும் சரி மன்னிக்கணும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஏன்னா இயேசு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக மன்னித்து காண்பித்து கடந்து சென்றிருக்கிறார். ஆகையினாலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாமும் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முதல்ல மன்னிச்சாதான் குடும்பத்திற்குள்ள சமாதானமாக, ஒற்றுமையாக, ஐக்கியமாய் வாழ முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நாம் இந்த பூமியில் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். நம்ம சொந்த குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினால நம்ம சொந்த குடும்பத்தை விசாரிப்பதற்கு, நடத்துவதற்கு, சொந்த ஜனத்தை விசாரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வதற்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு அடுத்தது நம்ம குடும்பத்தை வைக்கணும், நம்ம குடும்பத்திற்கு அடுத்தது நம்முடைய சொந்த பந்தத்தை வைக்கணும், நம்ம சொந்த பந்தத்திற்கு அடுத்தது தான் மற்றவர்கள். அதே போல் சபை ஒரு குடும்பம். ஆகையினால ஆண்டவருக்கு அடுத்தது நம்ம குடும்பத்தில் சபையில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி தான் மற்ற காரியம். ஆகையினால
இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம அப்படியே இருக்கிற வண்ணமாக நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? நம்ம பிற்பாடு காணிக்கை பாடலோடு கூட நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருக்கிறார், என் கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எவ்வளோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குறோம், எவ்வளோ கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அதற்கான முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள சகோதர சிநேகம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்க, முயற்சி பண்ணுங்க, ஒப்புரவாகுங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் வைராக்கியம் பாராட்டாதுங்க, யாருக்கிட்டையும் நீங்கள் கடினமாக பேசாதுங்க. ஒருத்தர் பிடிக்கலையா பிரைசலாடோடு கூட நிறுத்திக்கிடுங்க. ரொம்ப கிட்ட போகாதுங்க. ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாத்திரம் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் ஜனத்தில், என் சபையில் ஆண்டவர் நான் எல்லாரிடத்துல ஒப்புரவாக இருப்பேன், எல்லாரிடத்துல நான் அன்பு செலுத்துவேன். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் யாரிடத்துலாவது ஒப்புரவாகலை அப்படின்னா, ஒப்புரவாக முடியாத ஒரு சூழ்நிலை உங்களிடத்தில் காணப்படும் என்றால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எவ்வளோ எனக்கு துரோகம் பண்ணாங்க, எவ்வளோ என்னைய கேவலமாக பேசுனாங்க, அவங்ககிட்ட போய் எப்படி ஆண்டவரே நிற்கட்டும்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகனே, உன்னை விட என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, ஆனால் நான் எல்லாரையும் மன்னிக்கலையா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறார். அதனால் எவ்வளோதான் உங்களை பேசியிருந்தாலும் சரி, துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டானதை, நியாயப்படி உங்களுக்கு வர வேண்டியதை அவங்க எடுத்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி போய் ஒப்புரவாயிருங்க, பிரைஸ் எல்லான்னு சொல்லிடுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுருங்க. அந்த வார்த்தையோடு நிறுத்திக்கிடுங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட சண்டை, இவங்ககிட்ட சண்டைங்கிற அந்த வார்த்தை இனி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்பித்தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரை, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரை, நீங்கள் பேசின வார்த்தைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறப்பா. நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபைத்தார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வசனத்தின்படி நடக்க வைங்கப்பா. மருமகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுங்க. மாமனார் மாமியாரை நேசிக்கிற கிருபை கொடுங்க. மாமனார் மாமியாருக்கு தன்னுடைய மருமகளையும் ஒரு மகளை போல நேசிக்கிற அந்த சுபாவத்தை கொடுங்கப்பா. கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை ஒரே விதமாக நேசிக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு கிருபை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பமும் ஒற்றுமையாக, ஒருமனமாக எல்லா காரியங்களையும் செய்யணும்ப்பா. சொந்த குடும்பத்தை ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, சொந்த தாய் தகப்பனை பராமரிக்கிறவர்களாக, கவனிக்கிறவர்களாக, சொந்த சகோதரர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, விழுந்தவர்களை தூக்கி விடுகிறவர்களாக வாழ்கிற ஆண்டவர் வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் மீது உங்கள் வல்லமை இறங்கட்டும்ப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க. இந்த சத்தியம் உங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும்ப்பா. வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கட்டும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கட்டும். ஒரு பரிபூரண ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சுருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை நான் சொல்லிட்டப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.